ஃபைனலாக இந்த அவங்க சொல்லுவாங்க டிஸ்இன்ஃபர்மேஷன் மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கு எதிராக என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி. அது வேறு செமினாரே வைக்கலாம், நீங்களே வைக்கலாம். அது ஒரு நாள் டிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் வேணுமென்றே பொய் விஷமத்தனமான பொய்யான விஷயங்களை கொடுக்கறது, வெளியில் பரப்புறது. மிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் ஒரு ஆனஸ்டாக தவறு செய்கிறது, அதை திருத்தி கொள்ளலாம். ஆனால் டிஸ்இன்ஃபர்மேஷன், ஷவுக்கு சங்கரை வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. அவர் செய்கிற எல்லா விஷயங்களும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க, நீங்கள் வேறு முடிவெடுக்கலாம். அந்த மாதிரி ஜேர்னலிசம் நமக்கு தேவையில்லை. அவரும் டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்ட் தான். ஆனால் நம்மளுடைய டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்ட் இல்லை, அது வேறு பிஸ்னஸ் அது. அதனால் அந்த விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து உறுப்பினர்களை பிக் வேல சேர்க்க வேண்டும். ஓப்பன் ஹவுஸ் இருக்கிறது முக்கியம். அதுக்கு சென்னை பத்திரிகையாளர் இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. எப்படின்னா 25 வருஷம் தேர்தல் நடக்கலை. ஆனால் தேர்தலில் வந்து எந்த தேர்தலும் எனக்கு தெரிஞ்சு 91.27% வந்து ஓட் பண்ணாங்க. அவங்களெல்லாம் சேர்க்கலாம்ல நீங்கள். அதில் மோஸ்ட் ஆஃப் தம் வில் பி டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட். ஒரு பெரிய பகுதி இருக்கும், அவங்களெல்லாம் சேர்க்கலாம்ல. ஆனால் நாளைக்கு ஈஸியாக சேர்க்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரும்போது தான், ஒரு சவால் வரும்போது தான் அவங்க ஸ்ட்ராங்காக வருவாங்களே தவிர, இல்லைன்னா அவங்க வந்து சும்மா they'll sit in their chair and do nothing. அதை விடக்கூடாது. அதை போய் அந்த மாதிரி அவங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து உண்மையான டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்டாக இருந்தால் அவங்கள சேர்த்து இதை பலப்படுத்த வேண்டும். இதுக்கு என்னுடைய ஆதரவு. நாங்கள்